நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நிமிஷம் கார்த்தி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லு, என்னாச்சு? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லு. எனக்கு யாரோ லெட்டர் எழுதுறாங்க. லெட்டரா? என்ன லெட்டர்? லவ் லெட்டர். நான் சீரியஸா சொல்றேன், நீ சிரிக்கிற. லவ் லெட்டர் வர்றது ஒரு நல்ல விஷயம் தானே. அதுவும் ஒரு பொண்ணு கிடைக்கிற பெரிய ரெக்கக்னேஷன் இல்லையா? முதல் 2 லெட்டர் வந்தப்போ நானும் உன்ன மாதிரி அதை ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் 3வது லெட்டர் கொஞ்சம் சீரியஸாக இருக்கு. இந்த இன்டர்நெட் காலத்தில் அதுவும் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற ஒரு பையன் லெட்டர் எழுதுறான்னா கண்டிப்பாக அவன் முட்டாளாக தான் இருப்பான். ஸோ ஃப்ரீயாக விடு. அப்படி என்ன எழுதியிருக்கான் லெட்டரில்? முதல் 2 லெட்டர் வழக்கம் போல தான். அன்பே ஆரூரே, உன்னை பார்க்காம தூக்கம் போச்சு, ஏக்கம் ஆச்சுன்னு. 3வது லெட்டரில் என்ன இருக்கு? அதுலேயும் அதே தான். அப்புறம் என்ன, ஜாலியாக படிச்சுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இரு. அது அப்படி படிச்சுட்டு ஜாலியாக தூக்கி போட முடியல. ஏன்? 3வது லெட்டர் ரத்தத்தில் எழுதியிருக்கு. என்ன சொல்கிற? ஆமாம் கார்த்தி, ரத்தத்திலேயே அந்த லெட்டர் எழுதியிருக்கான். என்ன பார்க்குற? உண்மையாகவே ரத்தம் தானா இல்லை தக்காளி சாஸில் எழுதியிருக்கானான்னு பார்த்தேன். ரத்தத்துக்கும் சாஸுக்கும் வித்தியாசம் தெரியாதா எனக்கு? உனக்கு பயமா இருக்கா? இல்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு. மானே தேனேன்னு லெட்டர் வந்தப்போ இட் வாஸ் ஃபன். ஆனா இப்போ ரத்தத்துல லெட்டர் வர்றதை பார்க்குறப்போ கஷ்டமா இருக்கு. எழுதினவன் யாரா இருந்தாலும் அவனை நினைச்சு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அவன் சீரியஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அட்வைஸ் பண்ணணும். யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சொல்றேன், தப்பா நினைக்காத. உங்க டீம்ல யாரோ ஒருத்தர் தான் இதை எழுதியிருக்கணும். என்னையுமா சந்தேகப்படுற? உன்னை மட்டும்தான் நான் சந்தேகப்படல, அதனால தான் உன்னை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன். அப்போ வெற்றி, பாலா, ஜக்கு இவங்க 3 பேர்ல தான் யாரோ அதை எழுதியிருக்கணும். என்ன சொல்ற? என்னை யாருமே இது வரைக்கும் லவ் பண்ணதில்லைன்னு நான் சொன்னது இவங்க 3 பேருக்கு தான் தெரியும். அதனால தான் இவங்க 3 பேர்ல யாரோ தான் இதை செய்கிறாங்களோன்னு எனக்கு டவுட். இங்கே பாரு ஸ்வேதா, இப்போ கூட எனக்கு இந்த 3 பேரில் யாரும் இல்லைன்னு தான் தோணுது. நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறதுனால நான் யாருன்னு விசாரிக்கிறேன். நம்ம டீமோ இல்லை வேற ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். தேங்க்ஸ். முதல் 2 லெட்டர் பார்த்தப்போ என்னை யாரோ நிஜமாவே கலாய்க்கிறாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் 3வது லெட்டர் பார்த்தப்போ தான் யாரோ சீரியஸ் ஆகுறாங்கன்னு தோணுது. அதான் அதை யாருன்னு கண்டுபிடிச்சி உடனே ஸ்டாப் பண்ணணும். பார்த்துக்கலாம். யாருக்கும் தெரியாமல் இதை சீக்ரெட்டாக ஃபாலோ பண்ண. அதெல்லாம் வேலைக்காகாது. இதை கொஞ்சம் ஓப்பனாக தான் டீல் பண்ணணும். உஷாராயிட மாட்டாங்களா? இல்லை, இதை நான் வேற மாதிரி போட்டு வாங்குறேன். ஆனால் அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். நிச்சயமா. என்ன பண்ணணும்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லு. டேய், லேப்க்கு வராம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, ஃபீலிங்ஸ் தான். டேய், இந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்தா நீ எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. செமஸ்டர் ரிப்பீட் தான் பண்ண சொல்ல போறாங்க. இங்க பெரிய மனுஷங்க 2 பேர் பேசிட்டு இருக்கோம், அவன் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கான் பாரு. யாரு நீ? பெரிய மனுஷனா? டேய், கேக்குறோம்ல. என்னடா வேணும் உங்களுக்கு? மச்சான், இப்போ எதுக்கு ஃபீல் பண்ற? அமைதி தூதுவர்கள் நாங்க இருக்கோம்ல, திவ்யாட்ட பேசி புரிய வைக்கிறோம். ஆமா மாப்ள, அவளை சரி பண்ண கொஞ்சம் டைம் கொடு. என்ன ரெக்கமெண்டேஷனா? டேய், என்னோட காதலுக்கு நீங்க ரெக்கமெண்டேஷனா? கேட்கவே அசிங்கமா இருக்குடா. டேய், அப்படி ஏன்டா யோசிக்கிற? சத்தியம் அது இதுன்னு அவங்க வீட்டில் பெரிய ட்ராமா போட்டிருக்காங்களே, அந்த எஃபெக்ட் தான். 4 நாள் போனா அதுவே சரியாயிடும். நடுவுல மானே தேனே பொன்மானேன்னு போட்டு நச்சுன்னு 4 கவிதை எழுதி கொடு. புறா மாதிரி கவிட்டு போய் கொடுத்துட்றோம். அதெல்லாம் வேலைக்காவாதுடா. திவ்யா என் கூட பேசுகிறப்போ தெளிவாக தள்ளி நின்று பேசுகிற மாதிரியே தோணுச்சு. அவளோட கண்ணில் பழைய பாசம் எதுவும் இல்லைடா. ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன தயக்கமோ தடுமாற்றமோ இல்லாமல் விலைக்கு போயிருன்னு சொல்லிட்டா மாப்ள. அப்படியே செத்துலாம் போல இருக்கு மச்சான். டேய், யாரா இவன்? இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இந்த திவ்யா இல்லைன்னா காவியா, காவியாவும் இல்லைன்னா பாவியா, விடுவியா?
உன்னை மதிக்காத பொண்ணை நீ எதுக்குடா மதிக்கணும்? இது என்ன போட்டுக்க சட்டம் நினச்சியாடா மாற்றி மாற்றி போடுறதுக்கு? மனசுடா மாற்ற முடியாது. மச்சான், சாதாரணமானவங்க லவ் ஃபெயிலியர் ஆனாலே தாங்க முடியாது. அதுலயும் இந்த கவிஞருங்க லவ் ஃபெயிலியர் ஆனா அடவு கட்டுவாங்களே. மச்சான், டிஆர் மாதிரி எக்கான் ஃபீல் பண்றதை விட்டு பாசிட்டிவா யோசி. யோசிக்க ஒன்றும் இல்லைடா. அவள் வேணும், அவள் இல்லைன்னா நான் இல்லை. எவன்டா அவன் புரியாம பேசிட்டு? திவ்யா என்ன 50 பைசா பட்டர் பிஸ்கெட்டா வேணும்னா பாட்டில் இருந்து எடுத்து தரத்துக்கு? மச்சான், காலேஜ் ஆரம்பிக்கிறப்ப நீயே அவ பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொன்ன. இப்படி அடம் பிடிச்சா எப்படிடா? கேக்குறோம்ல, சொல்லுடா. முன்ன பின்ன எவ்வளோட பழகிறியா நீ? நல்ல நட்பு காதல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அது தெரிஞ்சதாண்டா உனக்கு இந்த வழி புரியும்டா. டே ராஜா, எல்லாம் ஓகே தான். ஃபீல் பண்றத ஃப்ரீ ஹவர்ல ஃபீல் பண்றா. இப்போ கிளாஸ்க்கு வாடா. சும்மா கிளாஸுக்கு வந்து என்னடா பண்ணுறது? என் மனசு எதுலையும் ஒட்ட மாட்டேங்குதுடா. மச்சான், என்ன நம்பு. நான் அவட்ட பேசுறேன், பேசி புரிய வைக்கிறேன். அது வரைக்கும் கிளாஸுக்கு வாடா. டேய், போராடி ரீ எக்ஸாம்லாம் எழுதி காலேஜ்குள்ள வந்திருக்கோம். நீயே இப்படி சொதப்பிடாதடா. ஒரு பொண்ணுக்காக எல்லாத்தையும் தூக்கி போடுறது தப்பு இல்லையாடா? டேய், அவ புரியுது மச்சான், எனக்கு புரியுது. அவளுக்கு புரியலடா, அதான் பிரச்சனை. ஏன்டா அவளுக்கு புரியல? அவளுக்கு புரியுது மச்சான், ஆனா நடிக்கிறா. ஆமா மாப்ள, அவ ஆசை பாசம் அன்பு எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு வெளியே நடிக்கிறா. பாப்போம் எவ்வளவு நாள் தான் நடிக்கிறான்னு. நிச்சயமாவே அவளுக்கு இருக்காடா? கண்டிப்பா மச்சான், சீக்கிரமே பழைய மாதிரி ஆயிடுவா. டே அப்பு, அவனை கிளாஸுக்கு கூட்டிட்டு போ. நான் பின்னாலே வந்துடுறேன். டேய் சரவணா, வாடா. இல்லைடா, அவ வரட்டும், வந்து சொல்லட்டும். சொல்லுவா. நம் கனவினை நிஜமென விழிகள் ஏமாற்ற வாழ்கிறேன். இருந்தும் ஏற்காமல் சாகிறேன். நீ வேறோ நான் வேறோ வாழ்வே காணலோ மெய்காதல் பொய்யானால் நாளும் கண்ணீரோ. நம் காதலைத்தான் உயிர் கொண்டு கடலின் ஆழத்தில் வீசினோம். தொலைந்த கனவோடு பேசினோம். நீ வேறோ நான் வேறோ வாழ்வே காணலோ நாடும் நீ என்னில் வாழ வழி இல்லையோ. பேசு. திவ்யா, திவ்யா, என்னடி? சரவணனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. போய் உனக்கு இப்போ என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம். உன்னோட அன்பும் ஆதரவும் சரவணனுக்கு வேணும். நீ பேசக்கூட மாட்டேங்கிற, நான் அவன் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் வேணாம், அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது அவன் கூட பேசலாம்ல. எப்படி முடியும்? என்ன பேசினாலும் எங்கள் 2 பேர் மனசுக்குள்ளேயும் அந்த பழைய ஃபீலிங் இருந்துட்டு தான் இருக்கும். சரி, விலகணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகலாம்ல. அது சரியா வராது. வேணாண்ணா, இப்படி விலகிறது தான் பெட்டர். அவன் கிளாஸ்க்கு சரியாக வர்றதில்ல, ப்ராக்டிகல்ஸை கூட மிஸ் பண்ணுறான். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடி. ஆரம்பத்தில் எல்லா பிரிவும் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக போக சரியாயிடும். எனக்கு என்னமோ சரியாகும் தோணல, அவன் லூஸ் ஆயிடுவானோன்னு தோணுது. உடனே அவ்வளோ ஓவரா பயம் காட்டாதடி. பொண்ணுங்க விலகி போனா எல்லா பசங்களும் இந்த மாதிரி தான் ட்ராமா பண்ணுவாங்க. சான்ஸே இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களே சரியாயிடுவாங்க. ஏய், நீ இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுற? சரவணனுக்கா திவ்யாக்கா? திவ்யாக்கு தாண்டி சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் சரவணனை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கடி, நான் பண்ணுறது இப்போ உங்களுக்கு தப்பாக தோணினாலும் போக போக நான் அவனுக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். திவ்யா, எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க நீ நினைக்காத. வெற்றி மாதிரி இருக்கிற ஆளுங்களாம் எவ்வளோ லவ் ஃபெயிலியர் வேணாலும் தாங்குவாங்க. நீ வேணான்னு சொன்னியா, உடனே இன்னொருத்தைய பிடிச்சு காமிக்கிறேன்ற திமிரு அவன்கிட்ட இருக்கும். கார்த்தி மாதிரி டஃப்பான ஆளு விழமாட்டான், ஆனால் விழுந்தா எந்திரிக்கவே மாட்டான். பாலா, காத்தாடி, ஜக்கு இவங்கெல்லாம் இவ்வளோ தூரம் நம்ம காதல் வந்ததே பெரிய விஷயம் நினச்சி சந்தோஷப்பட்டுப்பாங்க. சரவணன் மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்கு, உன் மேலே இருக்கிற கோவத்தை தான் மேலே காமிச்சுப்பாங்க. தன்னை தானே அழிச்சுக்கிட்டு உனக்கு அவனோட காதலை புரிய வைக்கணும்னு நினைப்பாங்க. அது ரொம்ப டேஞ்சரஸ் டி. இல்லடி, இப்போ அவனுக்கு ஒரு தெளிவு வரும், ஒரு கோவம் வரும். அந்த கோவம் அவனை ரொம்ப பெரிய ஆளாக்கிடும். அவன் மேலே உனக்கு எதுவுமே இல்லைன்னு நீ அடிச்சு சொல்ல முடியுமா? எனக்கு அவன் மேலே ஒன்றும் இல்லைன்னு சொல்லு, நான் போயிடுறேன்.
நிறைய அன்பு இருக்குடி. அதனாலதான் இப்படி நடந்துக்கிறேன். அவனுக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலைக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் அவன் என்னை விட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லது. இப்போ நீ என்னதாண்டி சொல்ல வர? எனக்கு பழகிருச்சு, அவனும் அதுக்கு பழகிப்பான். இந்த பிரிவு அவன் வாழ்க்கைக்கு தேவை, அவ்வளவுதான். நான் வரேன். ரஜினி, ம் எல்லார் பத்தியும் சொன்னேன், அசோக் எப்படின்னு சொல்லவே இல்லையே. அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? ம். அசோக் மாதிரி ஆளுங்களாம் லவ் பண்றப்போ 2 சாய்ஸஸ் வச்சுப்பாங்க. ஏ ஒர்க் அவுட் இல்லாட்டி பிஏ டிக் அடிச்சிருவாங்க. ஜெயா, என்னடா என்னோட புது ஹேர் ஸ்டைல் பத்தி என்ன பேசிக்கிறாங்க? யாரு பொதுவா காலேஜ்ல வேஸ்ட்னு பேசிக்கிறாங்க. என்ன ஜெயா சொல்ற? சிம்புவோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான் இந்த ஸ்டைல் செட் பண்ணி விட்டார், தெரியும்ல? ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஓகே தான், ஆனா எதுக்குன்னு கேக்குறாங்க. எதுக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணு ஏன் அழகா இருக்கணும்? ஏன்? 4 பசங்க பார்க்கணும் தான். ஆமா, ஒரு பையன் ஏன் அழகா இருக்கணும்? 4 பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணதா? கரெக்ட். நீ பண்ணியா? இல்ல ஜெயா. அப்புறம் பணம் பீரோலயே இருந்தா என்ன மரியாதை? அதை எடுத்து செலவழிச்சாதானே அதுக்கு மரியாதை, பவர் எல்லாம். ஆமாம் ஜெயா. உனக்கு என்ன பாலாஜி குறைச்சல்? ஆர்யா மாதிரி சூர்யா மாதிரி இருக்கிற உன் அழகெல்லாம் இப்படி வீணா போலாமா? என்ன பண்ணணும்? சுமாரா இருக்கிற கார்த்தியே கண்ணாடி எல்லாம் போட்டு ஸ்டைல் பண்றான். கை கொடு ஜெயா. எதுக்குடா? கார்த்திய சுமார்னு உண்மையை சொன்னதார், அதுக்குதான். ம். உனக்குள்ள இருக்கிற ஹீரோ தட்டி எழுப்பி பாரு, அப்போ தெரியும் உன் பவர் என்னன்னு. வா, ப்ரூஸ்லி சைடு ஆங்கிள் பாக்குற மாதிரியே இருக்குடா. இந்த பவர் பாடி ஜெயா. காட்டுடா உன் பவர் என்னன்னு. எப்படி காட்டுறது? அந்த கார்த்தியை கூப்பிட்டு பம்பு கீழே. அப்படின்ற ஒரு பலசாலியை கூப்பிட்டு நம்ம பவரை காட்டினாதான் நம்ம பலசாலின்னு அர்த்தம். எப்படி அவனை சண்டைக்கு இழுக்கிறது? ம்? ஜெயா, என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. பண்ணி பாரு, அப்புறம் தெரியும் அவன் எப்படி பயப்படுறான்னு. ம்